தீபாராதனை கொஞ்சம் அப்படியே வழி விடுங்கப்பா. கொஞ்சம் ரெண்டு சைடு ஜாக்கிரதையா வாங்க. கொஞ்சம் தீபாராதனை வழி விடுங்க. நீங்களே கொஞ்சம் ஒதுங்கி நின்னுங்க, அப்படியே ஒதுங்கி நின்னுங்க. நவுந்து நின்னுங்கண்ணே, தீபாராதனை எடுத்துட்டு வராங்க. அவங்களுக்கு வழியே விடுங்க. என்னன்னு
நீ ஏன் முன்னாடி நினைக்கிற? சபைக்கு அதிகாரி எனக்கு ஆளை இட்டா இந்த தேதியை குறிச்சிருக்கேன். திருவிழா வந்து சிறப்பா நடத்தி கொடு. உன் பங்க நான் சேர்த்து வச்சிருக்கேன். உனக்காக தான் நான் காத்திருக்கேன். இந்த மக்கள் எல்லாம் என்னைய தேடி வராங்க. ஆனா அவன் எனக்காக காத்திருக்கான். நான் வந்தாதான் சபை சிறக்கான். நான் தான் அதிகாரி. எனக்கு தான் இந்த பதவி அவன் கொடுத்துருக்கான். இந்த இத்தனை காலங்கள் நடக்குது. 10 தலைமுறையா நான் பார்த்துட்டேன். நான் ஆடுறவன் சிவகுமார்னு அவன் நினைக்கிறான். நான் ஒண்டி இருப்புங்கிறத மறந்துட்டான். இந்த வேதனையை என்னால தாங்க முடியலன்னு அவர்கிட்ட சொன்னான். நான் காவு வாங்கிட்டுமான்னு கேட்கறான். ஏன்னா என் பக்தர்கள் இவன் என் கதையை வடிச்சுவான்னு நான் வேணான்னு சொல்லி வச்சிருக்கேன். என்ன செய்யிட்ட சொல்லு. மக்களை சந்தோஷம் சந்தோஷத்துக்கு இடையூறு வருதேடா. ஒன்றுபடுத்து நீ நாமம் போட்டு எனக்கு திருவிழா நடத்துறதுக்கு உத்தரவு கொடுத்தேன். என்ன தூக்குமா? நீ ஒண்ணுபடுத்து, எல்லாரையும் சமாதானப்படுத்து. உன்கிட்ட இருக்க அதிகாரத்தை ஏட்டா நீ பயன்படுத்த முடியல? என்ன பண்ண? எல்லா மக்களும் நம்ம மக்களா இருக்காங்க. எல்லாம் வேணும். எல்லாருக்கும் நான் உதவி செய்யணும். எல்லா மக்களும் என்னை தேடி வரோம். நான் கொடுத்த வாக்கு என்னைக்கும் பொய்யாகாது. எல்லா வாக்கையும் நிறைவேற்றி கொடுத்து எல்லா பிள்ளைங்களும் சிறப்பா இருக்கிறதுக்கு தான் இந்த கால எடுத்து இங்க வைக்கிறேன். எல்லா மக்களும் ஒத்துமையா இருந்து நல்லா கொடுத்தா அவன் உத்தரவு கொடுத்தா கருப்பா பாறையில வந்து நிக்கிறேன். மயிலாடு பாறை காலிட்ட உத்தரவு வாங்கி அம்பால பார்க்க போறேன். இன்னி வந்து திருவிழா ஆரம்பிக்கிறேன். சிறப்பா நடத்துவேன். எந்த கோளாறு வராது. மனுஷக்குள்ள கீரல் ஏற்பட்டிருக்கு. அதான் நான் காயப்படுத்த கையிலதான் நானு உத்தரவு கொடுத்து அதான் நான் என் காயத்தை ஆத்தி போறேன்டா. எல்லா மக்களும் எனக்கு வேணும். யாரையும் எடுத்து கம்ப்ளீட் நான் செய்ய முடியாது. எல்லா பிள்ளையும் என் பிள்ளை எல்லாரும் எனக்கு பணியோட செய்யறான். அவனெல்லாம் சந்தோஷப்படுத்தி அவன் குடியெல்லாம் நல்லா இருக்குன்னு வரவனுக்கு என்னைய சந்தோஷப்படுத்த அவனுக்கு தெரியலையே. வெளிப்படுத்த முடியல. பிள்ளைங்களை அரவணைக்கணும். புலமையிட்ட உத்தரவு வாங்கிட்டேன். யாரையும் சோதிச்சிடாதுன்னு அவன் சொல்றான். சரி. ஆனா அவனை நாளை எடுத்தோம்னா இங்க ஒண்ணு இருக்காது. வேண்டாம். என்ன சொல்லிட்டோம்? ஒண்ணு வேண்டாம். எல்லாரையும் மனசை மாத்தி எல்லாரும் ஒண்ணா இருக்கட்டும். எல்லாரும் நடத்தி என் பசியை ஆத்தி விடு. குடியெல்லாம் நல்லா இருக்கும். எல்லா குடிக்கும் நல்லது செய்வேன். எல்லா பிள்ளையும் நல்லது வைப்பேன். வேலை எல்லா பிள்ளைக்கு வேலை. பட்டத்துக்கு அறிவிக்கப்ப வேலை எல்லா பிள்ளை தானே உடனே வேலை. குழந்தை சொல்லுவான். என் கஷ்டம் கண்ணீர் விட்டவங்க தான் ஒரு துளியோட அவன் கண்ணீரை துடைக்காம விடு. நான் தூங்குறதே இல்லடா. மக்களே எல்லாரும் ஒத்துமையா இருந்து செஞ்சு கொடுங்க சொல்லுங்க. கண்டிப்பா செஞ்சிடலாம். எல்லாத்துக்கும் காவலாளி கற்பனை சுவாமி நினைக்கிறவனுக்கு அவன் முன்னுக்கும் பின்னுக்கும் போவேன். எல்லா பிள்ளைக்கும் எனக்கு வேணும். எல்லா பிள்ளையும் 10 பசங்க இருந்து ஒற்றுமையா எனக்கு அதிகால மாதிரியே நடத்தி கொடுங்கப்பா. நான் கூட நிப்பேன். எல்லாத்துக்கும் கூடவே நிப்பேன். கீழையும் மேலையும் எனக்கு கிளவே கிடையாது. எனக்கு மதம் கிடையாது, ஜாதி இல்ல. நான் ஒரு நிரபராதியான அவளுக்கு பிள்ளை. என்னை நம்பி வந்தவங்கள நான் எந்த காலத்திலும் விட்டதில்லை. முன்னாடியும் பார்ப்பேன், பின்னாடியும் பார்ப்பேன்டா. எல்லாரும் எனக்கு வேணும். சரியா? நடத்தி குடிப்பியா? கவலைப்படாத. பொட்டியில பணம் வந்த மாதிரி அர்த்தம். எல்லாம் உனக்கு எல்லா காரியத்தையும் நடத்தி கொடுக்குறேன். தேர் ஓட்டி கொடுப்பேன். பிள்ளைக்கு மறுவாழ்வு.